அன்பு 3 எழுத்தை கொண்டிருந்தாலும் எல்லா உயிரினங்களும் வாஞ்சிக்கிற காரியம் அன்பு. அன்பை பற்றி அநேக காரியங்களை நம் வேதத்தில் பார்க்கிறோம். பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். அன்பின் முழுமை, அதாவது பூரண அன்பு எல்லா மனிதர்களிடையும் காணப்படுமானால் பயம் நம்மிடையே இருக்காது. ஏனெனில் பூரண அன்பு மற்றவர்களுக்கு தீமை செய்யாது, நன்மையை மாத்திரமே கொண்டு வரும். நமக்கு நன்மை செய்கிறவர்களுக்கு மட்டுமல்ல, தீமை செய்கிறவர்களுக்கும் நாம் நன்மையே செய்ய வேண்டும். இதை தான் நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய மலை பிரசங்கத்தில் கூறுவதை பார்க்கலாம். உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் செய்யுங்கள். ஏனெனில் நம்முடைய பரமபிதா பூரண சற்குணராயிருக்கிறார். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணுகிறார். நீதியுள்ளோர் மேலும் அநீதியுள்ளோர் மேலும் தமது மழையை பெய்ய பண்ணுகிறார். இயேசு கிறிஸ்து இந்த பூரண அன்புக்கு வெளிப்பாடாக தன்னை சிலுவையில் அறைந்தவர்களையும் மன்னித்தார். பிதாவிடம், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்று அவர்களுடைய மன்னிப்புக்காகவும் பிதாவிடம் வேண்டிக் கொண்டார். இது தன்னலமற்ற தூய அன்பு. இந்த அகாப்பே அன்பு தான் நாம் குடும்பத்திலும் சமூகத்திலும் மற்ற மனிதர்களிடத்திலும் காட்ட வேண்டிய தன்னலமற்ற அன்பு. அதற்கு நம்மை துன்பப்படுத்தினவர்களை மன்னித்து அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். நமக்கு தீமை செய்தவர்களால் ஏற்படும் வலியை போக்கும் வலி நிவாரணி மன்னிப்பு. எப்படி ஒரு வலி நிவாரணி மாத்திரை நாம் வலியை உணராமல் தடுத்து நிறுத்துகிறதோ, அதே போல நம்முடைய வலியை, மற்றவர்களால் ஏற்பட்ட வேதனையை போக்குவது மன்னிப்பு மட்டுமே. அவருடைய பிரசன்னம் நம்முடைய காயத்தை ஆற்றும் மருந்தாய் இருக்கும். அவர் நமக்கு கொடுக்கும் ஆவியானவராலே தேவ அன்பு நமக்குள் ஊற்றப்படும். அவர் நமக்கு மற்றவர்களை மன்னிக்கும் பலனையும் காயங்களை ஆறும்படியான ஆறுதலையும் தேவ அன்பையும் நமக்கு கொடுப்பார். கர்த்தர் தாமே இந்த தேவ அன்பை நமக்கு கொடுத்து நம் உள்ளத்தை ஆற்றி தேற்றி பலப்படுத்தி ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன்.